அல்சருக்கு, வயிற்று புண்ணுக்கு, வாய் புண்ணுக்கு இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணத்தக்காளி கீரை சாறு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது, நான் மணத்தக்காளி கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகா, ஒரு 5-6 பல் தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கசகசா, சோம்பு, கெட்டி தேங்காய் பால், தண்ணி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க கசகசாவையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குக்கர் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். அடுத்து 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துருவோம். அடுத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கினது போதும். அடுத்து நம்ம இந்த கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க கசகசா, தேங்காய், சோம்பு இது 3ஐயும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதில் ஒன்றா சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி பாலை சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வச்சுருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். எடுத்து வச்சுருக்க கெட்டிப்பாலை இதில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், மணத்தக்காளி கீரை சாறு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.